بسم الله الرحمن الرحيم لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما عقدتم الأيمان فكفارته إطعام 10 مساكين من أوسط ما تطعمون أهليكم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியத்தை நிறைவேற்றுவதை பற்றிய சட்டங்களை இங்கே நமக்கு சொல்லுகிறார். ஒரு மனுஷன் சத்தியம் பண்ணா கட்டாயமா நிறைவேற்றணும். சத்தியமிட்டு சொல்லுகிறேன். சத்தியம் என்பது அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். அல்லாஹின் மேல் ஆணையாக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது சத்தியமாயிரும். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அது கட்டாயம் நிறைவேற்றணும். மற்றவங்க பேரை சொல்லி சத்தியம் செய்யக்கூடாது, மார்க்கம் தடுத்திருக்கு. அப்படி சத்தியம் பண்ணா அது நிறைவேற்றணும்னு அவசியமும் இல்லை. பொதுவான, அதாவது ஒரு மனிதன் தன் வாக்குறுதியை சத்தியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவன் வாக்கை பேண வேண்டும். பேணும்போதுதான் உண்மை மூமின். வாக்கு சுத்தம் இல்லாதவன், செய்த வாக்குறுதி நிறைவேற்றாதவன் முனாஃபிக்குடைய அடையாளத்தில் ஒன்றை உடையவன். ஏன்னா அவன் தான் இதா வாதா அஹ்லஃப, வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான் என்பது முனாஃபிக்குடைய அடையாளம். ஏன்னா மூமினானவர்கள் வாக்குறுதி அளித்தால் அதை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். அதுல மாற்றம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் சத்தியம் செய்து விட்டால் அது உறுதியாயிரும். உறுதியாயிருன்னா அப்பயும் நிறைவேற்றணும். நிறைவேற்றாவிட்டால் கஃபாரா கொடுக்க வேண்டும். தண்டனை இருக்கிறது. அதற்காக வேண்டி கஃபாரா என்னங்க? உரிமை விடணும். அது 3 நாள் நோன்பு வைக்கணும். அது 10 பேருக்கு சோறு போடணும். 10 பேருக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். இது மாதிரி சட்டங்கள் இருக்கு. சத்தியம் செஞ்சுட்டான். அதனால சத்தியம் செஞ்சா நிறைவேற்றணும். சத்தியம் செய்யாட்டி நிறைவேற்ற தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. எப்பயுமே ஒரு மூமின் தன் வாக்கை நிறைவேற்றுவார். சரிங்களா? இப்ப அடுத்தது என்ன பை? ஒவ்வொரு மூமினும் ஒரு வாக்கை நிறைவேற்ற. சத்தியம் அல்லாஹ் மேல செஞ்சா மட்டும்தான் கஃபாரா. காபா மேல சத்தியமாக, உங்க அத்தா மேல சத்தியமாக, எங்க அம்மா மேல சத்தியமாக, என் புள்ள மேல சத்தியமாக என்றெல்லாம் சத்தியம் செய்தால் அந்த சத்தியமாக ஆகாது. இப்ப அல்லாஹ் சத்தியம் செய்யறானே, வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா, சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷா வதுஹா வல்லைலி இதா சஜா. இது மாதிரி அல்லாஹ் பல சத்தியம் செய்யறான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா. இவ்வாறெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியம் செய்கிறான். இந்த வஸ்துக்கள் எல்லாமே ஷான தஷ்பீஹ், அக்தாலாவுடைய மஸ்ஹராகவே இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை வெளிக்காட்டும் பொருட்களாகவே சூரியனும் சந்திரனும் மஸாஹிருல்லாவாக இருக்கிறது. அப்ப இந்த மஸ்ஹர்களுக்கு சத்தியம் செய்யறான் அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த வஸ்துக்கள் அத்தனை பேரிலும் சத்தியம். வல்லுஹா வஷ்ஷம்ஸி வல்கமரி. நான் சொல்ற செய்தி அவ்வளவு உண்மையானது. அது நான் சொல்றது அப்படி உண்மை இல்லாத பட்சத்துல இந்த ஷான தஷ்பீஹை விட்டுமே நான் கழட்டிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஒருத்தன் ஒரு பொருள் மேல் சத்தியம் பண்ணான்னு அர்த்தம் என்ன? உதாரணமா ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம், நீங்க இந்துக்கள்ல உன் புள்ள மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு அவ்வளவு பெரிய இருக்கும் புள்ள மேல. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் சொல்றது வாக்கு பொய்யா இருந்தா என் புள்ள எனக்கு தேவையில்லை, அதான் அது அர்த்தம் சொல்றான். அதனால காபிர்கள்ல ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தன் ஒரு செய்தியை ரொம்ப உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா
என் தாலி மேல சத்தியமா மூளைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம்னா, நான் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா, என் தாலி எனக்கு என் புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, அது என் புருஷனை எவ்வளவு மதிக்கிறேன்னா அவ்வளவு உண்மையானது இந்த செய்தின்னு அர்த்தம் இருக்கு. புருஷன் எனக்கு எவ்வளவு தேவையோ, என் பிள்ளை எனக்கு எவ்வளவு தேவையோ அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இன்னொரு பழக்கம் இருக்கவங்க ஒரு செய்தியை உண்மைப்படுத்துறதுக்கு குழந்தைய போட்டு தாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர்களில், சில கிராம பள்ளங்கள்ல அவன் பெற்ற குழந்தைய கீழே தரையில படுக்க வச்சு அந்த குழந்தைய தாண்டுவான். தாண்டன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன செய்தி உண்மை. அப்படி நான் சொன்ன செய்தி பொய்யா இருக்குமானால் இந்த புள்ள செத்தா சாவட்டும் அப்படின்னு அர்த்தம். அதனால எவ்வளவு பெரிய பொய்ய மறைஞ்சு சொல்ல கூட குழந்தைய போட்டு தாண்டுன்னு சொன்னா, சரி வேணாங்க நான் சொன்னது பொய் தாங்க அப்படின்னு ஒத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டேங்க புள்ள மேல பாசத்துல. அப்போ ஒரு பொருளை கூட சத்தியம் செய்யறதுன்னு அர்த்தம் என்ன? நான் சொல்லும் செய்தி எந்த அளவு உண்மையானது, இந்த பொருளை நான் எவ்வளவு விரும்புறேனோ அந்த அளவு உண்மையானது. அப்படி இல்லாத பட்சத்தில், நான் சொன்ன செய்தி உண்மை இல்லாத பட்சத்தில் அந்த பொருளை விட்டு நான் இழந்து விடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? என்னுடைய ஷான தஷ்பீஹ் இவை எல்லாமே. நான் சொல்வது நிஜமானது இந்த வஸ்துக்களை நேசிப்பதன் மீது சத்தியமாக. அப்படி இல்லைன்னா இந்த வஸ்து தஷ்பீஹே விட்டு நான் நீங்கிக்கிறேன்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் தம்மேலும் சத்தியம் பண்றான், நாம சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா பெருமாள் தடை செஞ்சுட்டான், அல்லாத வஸ்துக்கள் சத்தியம் செய்யக்கூடாது. அப்படி ஒருத்தர் செய்தான்னா அந்த சத்தியத்துக்கு கஃபாரா கிடையாது. ஆச்சுங்களா பை? சரி, சத்தியம் 3 வகை. ஒன்னு எமீனே லகு, இது வீணான சத்தியம். எமீனே லகுனா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை சில பேர் சத்தியத்தை சேர்த்து சொல்லக்கூடிய பழக்கம் அரபு மக்கள் பேச்சு வழக்கில். வல்லாஹி, நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வரணும், வல்லாஹி வர்றது என்ன இருக்கு? பலா வல்லாஹி, ஏதோ நாம் வல்லாஹி, சோர் சாப்பிடலையா, லா வல்லாஹி. இப்படி அவங்க லா பலா நாம் போன்ற வார்த்தைகள் சொல்லும் போது கூட வல்லாஹின்னு சேர்த்துக்குவாங்க. அதை கொண்டு நோக்கம் அவர்களுக்கு சத்தியம் செய்வது நோக்கம் அல்ல. நீங்களும் வரமாட்டீங்க, நாளைக்கு வரக்கூடாதா, லா வல்லாஹி, அது பலா வல்லாஹி, இதான் வந்துடுறேன், வல்லாஹி வந்துடுறேன். நீங்க வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்க வரலன்னு கேட்கக்கூடாது. அங்க போய் அங்க அவருடைய நோக்கமே இந்த சாதாரண வார்த்தைகளே வந்துடும், அது கஸ்தன் செய்யறதல்ல. நீங்க நிச்சயமா வருவீங்களா, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா வந்து செய்திருவீங்க, வருவீங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னு. வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், வல்லாஹி அகூல், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாதான் சத்தியமாகும். சும்மா நாம் வல்லாஹி பலா வல்லாஹி லா வல்லாஹி அப்படின்னு சேர்த்துக்குவாங்க இப்போ ஸ்டைலா. இதெல்லாம் சத்தியமாக ஆகாது, இது லகு. இந்த சத்தியம் வீணான சத்தியம்னு அர்த்தம், பொருட்படுத்தப்பட மாட்டாது. இது எமீனே லகு. இன்னொன்னு எமீனே முனாகிதா, எதிர்காலத்தில் நடக்கும் ஒரு செயலை தான் செய்வதாக அல்லது செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்வது. வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா இனிமேல் பீடி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இர்ஷாது பை, அப்துல் ரஹ்மான் பைன்னு வச்சுங்க. 2 பேரும் குளத்தாங்கல்ல போய் நின்று பீடி குடிக்கிறாங்க, அது மைத்தாங்குள்ள திட்டுல போய் நின்று பீடி குடிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, சொன்ன சொல்லை மீறி விட்டார்கள், வாக்குறுதிக்கு மாற்றம், சத்தியம் முறிந்து விட்டது, கஃபாரா கொடுக்க வேண்டும். இது என்ன இமீனே முனாகிதா, எதிர்காலத்து செயல் ஒன்றை தான் நிச்சயமாக அதை செய்வேன் அதை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறுவது. 3வது எமீனே கமூஸ், கமூஸ்னா பொய், முனாகிதானா அகதல் இருந்து உள்ளத்தில் உறுதி கொண்டு செய்வதுன்னு அர்த்தம். கமூஸ்னா பொய், எமீனே கமூஸ்னா பொய்யான சத்தியம். அது என்னது? சென்ற காலத்தில் நடந்த செய்தி ஒன்றை சத்தியமிட்டு சொல்லுவது. எப்படி?
அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, கழுத்துல போலையாமல நீ அப்படின்னு நான் கேட்ட உடனே, ஆஹா நாஸ்டா கத்து போட்டுருவாங்கல்ல கழுத்துல போலேன்னு சொன்னான்னு போயிட்டேன். வந்துட்டு நிஜமான போனையா, அல்லாஹ் மீது ஆணையா போனேன். வந்துட்டு அல்லாஹி கழுத்துல போனேன். இது பச்சை பொய். நான் கேட்கறது காலையில 10 மணிக்கு கேட்கிறேன், அவர் 10 போனேன். ஏற்கனவே நடந்த ஒரு செய்தி பொய்யாக கற்பனையிட்டு சத்தியமிட்டு சொல்லுகிறார். இதுக்கு பேர் எமீனே கமூஸ், பொய் சத்தியம். 3 வகையாச்சு. இதுல கப்பாரா இதுக்கு மட்டும்தான், எமீனே முன்னாக்கு மட்டும்தான் கப்பாரா. எமீனே லகுல பாவம் கப்பாரா எதுவும் இல்லை. எமீனே கமூஸ்ல பொய்யான முறையில் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சத்தியம் செய்தால் பாவம் உண்டாகிடும். தௌபா செய்யணும், அல்லாட்ட இஸ்திக்ஃபார் செய்யணும். ஆனா கஃபாரா கிடையாது. அவ்வாறு செய்ததற்காக வேண்டி ஒரு அடிமை உரிமை விடுதல் போன்ற கஃபாரா கிடையாது. எமீன முன்னாக்கிதா இருக்கு. எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்வதாக கூறினார். கட்டாயமா நான் உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாரு, கல்யாணத்துக்கு வரல. இந்த மாதிரி சூழ்நிலையில அது எப்ப அந்த செயலை சத்தியத்தை முறித்து விட்டாயோ, கட்டாயமாக இவங்க கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், திரும்ப பேசிட்ட, சத்தியம் முறிஞ்சிருச்சு. முறிந்து விட்டால் உடனடியாக தௌபாவும் செய்ய வேண்டும். பாவமும் உண்டாயிரும், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சனால கஃபாராவும் கொடுக்கணும். என்ன செய்யணும்? ஒரு அடிமையை உரிமையை விட வேண்டும், அல்லது பின்னாடி அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் பாருங்க, கஃபாரா ஏதோ ஒன்று செய்யணும். இதே ஒரு பாவமான காரியம் சத்தியம் பண்ணியிருந்தான். இப்படி ஒரு முழுமையான சகோதர முஸ்லீம்கிட்ட 3 நாளைக்கு மேல பேசக்கூடாதுன்னு நாங்க சொல்லலாம். ஒருத்தர் சகோதர முஸ்லீம்கிட்ட ஒருத்தர் நான் பேச மாட்டேன் போடா சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப என்ன செய்ய தெரியுமா, போய் அவன்கிட்ட பேசணும். பேசுறதுனால பாவம் இல்லை, சவாபு கிடைக்கும். சவாபு கிடைக்கும். சத்தியம் முடிஞ்சது, கப்பரா கொடுத்தான். அதனால பெருமானார் சொன்னாங்க சொல்லதாதும், பாவமான காரியங்கள்ல யாரும் சத்தியம் செய்தால் அல்லது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை சத்தியம் செய்தால் சத்தியத்தை முறித்து விட்டு கப்பாரா கொடுத்து விடுங்கள். சத்தியம் முறிக்கிறது தான் சவாபு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரச்சனையில நான் இனி தேன் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், லிமத்து ஹர்ரிமு மா ஹலல்லாஹு லக தப்தகி மரலாத அஸ்வாஜி. மனைவி மக்களுடைய விருப்பத்துக்காக வேண்டி எதுவும் அல்லாஹ் ஹலாலாக்கி நீங்க ஹராமாக்குறீங்க, தேனை போய் குடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அது ஃபரலல்லாஹு தஹில்லத ஐமானிக். உங்க சத்தியத்தை நீங்கள் முறிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவங்கள கடமையாக்கிட்டான். சத்தியத்தை முறிச்சு தேனை குடிச்சு கப்பாரா கொடுங்கட்டான். அதே மாதிரி சத்தியத்தை முறிச்சு தேனை குடிச்சு கப்பாராவும் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு வகை. என்னது? பாவ காரியங்களில், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஹலாலை ஹராமாக்குதல், ஹராமை ஹலாலாக்குதல் போன்ற சத்தியங்களாக இருந்தால் சத்தியத்தை முறிக்க வேண்டும். முறிக்குதல் சவாபு, கப்பாராவும் கொடுக்க வேண்டும். எமீன முன்னாக்குதால். எமீன கமூசுல கப்பாரா தேவையில்லை என்பது அஹ்னாஃபுகளுடைய கருத்து. ஷாஃபியாக்கள் கப்பாரா தேவைங்கிற. காலையில ஃபஜ்ர் தொழுதேன் அப்படின்னு பொய் சத்தியம் பண்ணா, தொழுகாம பின்னாடி தெரிஞ்சு போச்சு அவன் சொன்னது பொய் சத்தியம். உடனே மிரட்டி அமைச்சிட வேண்டியது, அவனும் தௌபா செஞ்சா போதும். ஆனா ஷாஃபியாக்கள்கிட்ட பொய் சத்தியத்துக்கும் கஃபாரா கொடுக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் பேரை சொல்லி பொய்யை சொன்ன? வேணும்ல பொய் சொல்லியிருக்க. சபை சரிங்க. இதுல இன்னொன்று இருக்கு. என்னண்டு? மாவில இறந்து போன காலத்தில், சென்று போன காலத்தில் நடந்த ஒரு செய்தியை அவன் பொய் என்று சொல்லவில்லை, உண்மை என்று சொன்னான். ஆனா உண்மையா பார்த்தா அது நேரு மாத்தமா நடந்தது. ஒருத்தன் வீட்டுக்குள்ளே உட்காந்து மழை பெஞ்சு தெரியல, காலையில மழை பெஞ்சுப்பா, இல்லையே பேலையே அப்படிங்க. அவனுக்கு உண்மையே தெரியல, மழை பெஞ்சது, கொஞ்ச நேரம் பெஞ்சிருக்கு. நான் இந்த ஊர்ல பெஞ்சுங்கிற, இந்த ஊர்ல மழை காலையில பெய்யல, நான் பெஞ்சுங்கிறேன் வெளியே வந்தேன்னு சொல்றான். வல்லாஹி மழை பெய்யலையா? இது வீட்டுல உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பான் டிவியில, எனக்கு தெரியும். வல்லாஹி மழை பெய்யலன்னா கடைசியில வெளியே வந்துச்சு, அது பார்த்தா தண்ணி தான் ஈரமா கிடக்குது, தெருவில் தண்ணி கிடக்குது, மழை பெஞ்சது தெரியுது. இப்ப இவன் சொன்னதுக்கு சத்தியம்தான். ஆனாலும் எமீன கமூஸ் பொய் சத்தியம் தான், கமூஸ் சேர்ந்துதான்.
ஆனா பொய் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் சொல்லல. அதனால இது எம்மீன லகோல சேர்த்துட்டாங்க. இது வீணான சத்தியம். அப்போ எமீன கமூஸ்ல ஷாஃபியாவுக்கு கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஹனாஃபிகள் தேவையில்லை என்று கூறுகிறார்கள். ஏதோ சொல்றாங்க, லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு, அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான், பில் லகுவி ஃபி ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்களிலே உண்டான லகுவானவை வீணான சத்தியங்களை அல்லாஹ் அதை கொண்டு உங்களை பிடிக்க மாட்டான். வலாகின் யுஆஹிதுக்கும் பிமா அக்பத்துமுல் ஐமான, இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷஹ்தஆலா உங்களை பிடிப்பான் பிமா அக்பத்தும், பிமா அந்த ஒன்றை கொண்டு, அக்கத்தும் லைமான, சத்தியங்கள் எதை நீங்கள் உறுதி கொண்டீர்களோ அது அசுமு செய்கிறது, அது நிறைவேற்றுவே ஆகவே உறுதி கொண்டு அதுக்கு மாற்றம் செஞ்சீங்களே அதுக்கு அல்லாஹ் பிடிப்பான். இது அஹ்னாஃபுடைய விளக்கம். அகாத அப்படின்னா லசீம, அஸம அசும் செய்தான், உறுதி கொண்டான். ஷாஃபியாக தான் அகாத அப்படின்னா முடிச்சிட்டான்னு அர்த்தம், வேண்டுமென்று செஞ்சான்னு அர்த்தம். அப்ப வேணும்னே செஞ்சான அர்த்தம் என்ன? ஒரு பொய் மாதிரிலையோ முஸ்தக்பில்லையோ எதிர்காலத்திலோ சென்ற காலத்திலோ ஒரு செயலை பொய் என்று தெரிந்து சத்தியம் செய்தால் அதுக்கு அல்லாஹ் பிடிப்பான், கஃபாரா கொடுக்கணும். அப்ப அதுல எமீன கமூசும் அடங்கிடும் அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க அக்கதக்கு அசம, நிறைவேற்றுவேன் என்று உறுதி கொண்டான்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்குது. எனவே எதிர்காலத்தை மட்டும் தான் குறிக்கும், மாதிரியை குறிக்காதுங்கிறாங்க. யாரு? அஹ்னாஃபுகள். அப்படி சத்தியம் செய்தால் கஃபாரத்துஹு, அப்படி அந்த சத்தியத்தை செய்து நீங்கள் அதை முறித்து விட்டால் அதனுடைய கஃபாராவாகிறது. இதாமு அஷரத்தி மசாக்கீன, 10 மிஸ்கின்களுக்கு சோறு போட வேண்டும். மின் ஔசத்திமா துத்இமூன அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் எதை உணவளிக்கின்றீர்களோ அதில் நடுத்தரமானதை. நம்ம குடும்பத்தார் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் நடுத்தரமான சாப்பாடு என்ன? ஒரு ஆள் சாப்பாடு பிரியாணி ஆக்கி கொடுத்தா 100 ரூபா 150 ரூபா வரும். கோழிக்கறி ஆட்டுக்கறி பிரியாணி ஆக்கி கொடுத்தா. அதுக்குன்னு சாதாரண பழைய சோறு கொடுத்தா அதுவும் ரொம்ப மட்டமான சாதம். அப்படி இல்லாம நடுத்தரமா ஒரு இட்லி தோசை அல்லது சோறு ஒரு சால்னா தொட்டுக்க ஒரு 10-20 ரூபா வரும். அந்த மாதிரி கொடுக்கணும். நம் மனைவி மக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவில் நடுத்தர உணவை நீங்கள் கொடுங்கள். 10 மிஸ்கின் கொடுங்க. அவ கிசுவத்துகும், அல்லது அவர்களுக்குரிய ஒரு ட்ரெஸ் கொடுத்து, ட்ரெஸ் செட்டு 10 பேர் கொடுத்துருங்க. அவ தஹரீரு ரகபத்தின், அல்லது ஒரு உரிமை விட்டு விடுங்கள் என்று கேட்டார். அல்லாஹ் சொல்றான், அவ தஹரீரு ரகபத்தின், ஒரு உரிமை விடுவதாயிருக்கும். ஒமல்லம் யஜிது, இந்த மூன்றும் யாருக்கு முடியவில்லையோ, 10 பேருக்கு சோறு போடுறது, ட்ரெஸ் கொடுக்கறது, ஒரு உரிமை விடுறது, இந்த 3ல் ஒன்று முடியவில்லை என்றால் சியாம சராசத்தி ஐயாமின், 3 நாட்கள் நோன்பு வைப்பதாயிருக்கும். இந்த 3 முடியாட்டி 4வது நோன்பு வச்சுக்கலாம். ஒமல்லம் யஜிது ஃபஸியாமு சலாசத்தி ஐயாமின், 3 நாட்கள். தாலிக்கு இவ்வாறு இந்த மேல் கூறப்பட்டதுதான் கஃபாரத்து ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்களுடைய கஃபாராவா இருக்கும். இதா ஹலஃப்து, சத்தியம் செய்தால், இன்னும் அதை முறித்து விட்டால், வா ஹனஸ்தும் அங்க இல்ல, ஹனச சத்தியத்தை முறித்தான் அர்த்தம். இதா ஹலஃப்தும் மட்டும் இருக்கு. நீங்கள் சத்தியம் செய்தால் அதற்கு கஃபாரா இப்படித்தான் கொடுக்க வேண்டும். வஹ்ஃபது ஐமானக்கும், உங்கள் சத்தியங்களை கட்டாயமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். அதை நீங்கள் ஹலாலான முறையில் இருக்கும்போது சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். கதாலிக்கு யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி, அல்லாஹ் இவ்வாறு தான் தன் வசனங்களை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுள்ள அடியார்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி.
சரிங்களா பாய்?